மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எதுக்கு இவன் திடீர்னு மொட்டை மாடி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு மாடிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா என்னது மாடியை ஒரே கலர்ஃபுல்லாக ஆக்கி வச்சிருக்கான். வீரா வாமா வா. என்ன நான் பண்ணி வச்சிருக்கிற செயல்லாம் பார்த்து அசந்து போயிட்டியா? உனக்காக தான் இது மாதிரி டென்ட் எல்லாம் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் வந்து மாடியை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்க? சரி நான் பார்த்துட்டேன். சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கல்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு போகலான்னு இருக்காங்க. என்ன வீரா நீ மாட்டுக்கு பொசுக்குன்னு போகிற? பௌர்ணமி நிலவில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக உட்காருடா. இவ்வளோ வேலை பார்த்துருக்க. நீ நல்லா இங்கேயே வந்து தூங்கு. நான் கீழே போய் தூங்குறேன். என்ன மேடம் இப்போல்லாம் என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் கையெழுத்து வேணுமா வேணாமா? இவன் வேற அதையே சொல்கிறானே. உனக்காக கஷ்டப்பட்டு பலூன்லாம் ஊதியிருக்கேன். 50 பலூனுக்கு மேலே ஊதுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பலூன்லாம் வந்து ஒன்று ஒன்றும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நீ எனக்காக இந்த பலூனை வந்து கையில் வச்சுருக்கியா அப்படின்னு சொன்னேன். கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. வந்து வீரா உட்காந்து பாரு. நான் பண்ண உனக்காக வந்து சூப்பரான இடம் இதுதான். என்னால் முடிஞ்சது. எனக்கு எத்தனை நாள் ஆசை கனவு தெரியுமா? என் பொண்டாட்டியோட இப்படி கேஷுவலாக வந்து உட்காந்து பேசணுன்னு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. சரி ரொம்பவே தான் கஷ்டப்பட்டுருக்க போல இருக்கே. பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீராவும் மாறனும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றியா? என்னடா ஆசை உனக்கு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்படி உட்காரணும், நீயும் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பாட்டு பாடுவேனா, நீயும் அதே பாட்டை வந்து கண்டினியூவாக வந்து பாடுறியா? இது மாதிரி பௌர்ணமி நிலவில் வந்து உட்காந்துக்கிட்டு பாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வீரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து 2 பேரும் ரொமான்டிக்காக வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. மாறன் எங்கே விட்றாங்களோ அந்த இடத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீரா வந்து சூப்பராக வந்து முடிக்கிறாங்க. 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டே வந்து அசந்து வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரோட கை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இருக்குது. அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. உடனே வந்து வீரா வந்து எந்திரிக்கிறாங்க. இந்த விஷயத்தை யாரும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது? நம்ம மாட்டுக்கு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு நம்ம ரொம்பவே நம்பிக்கை கொடுக்குறோமோ, இவனை கல்யாணம் பண்ணதே முதல்ல தப்பு. அதனால தான் விவாகரத்து வாங்கிட்டு இவனோட வாழ்க்கையை இவன் வந்து பார்க்கட்டும். இவன் ரொம்பவே நல்லவன் தான். ஆனால் என்னால் தான் இவனை வந்து ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சிட்டே வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. ராகவன்ட்ட வந்து பேசுகிறாங்க. கண்மணி, ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு 2ல் ஒரு முடிவு வந்து தெரிஞ்சே ஆகணும். உங்கள் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. கடையோட விவகாரத்தை பற்றியெல்லாம். நிச்சயம் உங்கள் அப்பா நல்ல முடிவாக தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடையோட மரியாதை திருப்பி உங்களுக்கு தான் வேணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாறன் முன்னாடியே வந்து கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிடும். உங்களை என்னென்னலாம் சொல்லி மாறன் வந்து கிண்டல் அடித்து பேசுனாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? மாறன் எங்கே இருக்கான்? அவன் இத்தனை நாளாக வந்து குடோனில் வந்து துணியை ஏற்றி இறக்கியும் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஸ்டாக் வரதெல்லாம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த கடையும் வந்து ராஜா போல் இருந்தீங்க. ஆனால் இப்போ என்றானா மாறனுக்கு எல்லா பொறுப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தோன்னே உங்களை நக்கல் அடித்து பேசலாம். இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து உருவாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி. இது எல்லாம் நல்லபடியாக நம்ம நடந்துருச்சுன்னா வீராவும் சரி மாறனையும் வந்து அந்த கடையில் வந்து கம்மியாக ஆக்கிடலாம் அதிகாரத்தை. நமக்கு அதிகமாக ஆச்சுன்னா நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கடைக்கே வந்து சொந்தமாக்காரனை ஆக்கிட வேண்டியதாக ராகவனை. அதுக்கப்புறமேட்டுக்கு தப்பான முடிவு எடுக்க வச்சுட்டு கடையே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இதுக்கு தானே நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மாறன் வந்து கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க. என்னடா அது பக்கத்தில் இருந்த வீராவை காணுமேன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரி காலையில் ஏஞ்சிச்சோன்னே போயிருப்பா, அவள் மனசுலேயே நம்ம தானே இருக்கோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.